ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மாக்களும் தன்னுடைய அலௌகிக வாழ்க்கையை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் சரி. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா யார் தெரியுமா? பிரம்மகுமாரி வேதாந்தி தீதி, சகோதரி. பாருங்கள், அவரைப் பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொண்டு, அவர் எப்படி பாபாவுக்கு உதவியா இருக்கிறார் இன்றளவும் சரி பார்க்கலாம் வாருங்கள். மூத்த ராஜயோகினி வேதாந்தி, அதாவது ராஜயோக டீச்சர். இப்ப எங்க இருக்கிறார் அப்படின்றால், ஆப்பிரிக்காவில் உள்ள பிரம்மகுமாரிகளுடைய பிராந்திய இயக்குனராக இருக்கின்றார். இவர் பிறந்த ஊர் குஜராத், இந்தியாவில் பிறந்தார். இவர் குஜராத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பிறகு, அதாவது BA தத்துவம் மற்றும் உளவியல் இது போல இளங்கலை பெற்று அவர் என்ன செய்தாரு? பிரம்மகுமாரிகள் ஈஸ்வர விஸ்வவித்யாலயத்திற்காக போதனைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில். இப்படியாக இந்த பிரம்மகுமாரிகளுடைய ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் ராஜஸ்தானில் மவுண்ட் அபில் இருந்தாலும், தலைமையிடமாக கொண்டாலும், அவருடைய பார்வை முக்கியமாக பிரம்மகுமாரியுடைய ஆன்மீக போதனைகளை அனைத்து மக்களுக்கும் சரி, மதிப்புமிக்க அந்த கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகள் அந்த ஆன்மீகத்தினுடைய அடித்தளமாக ஒன்றுபடுவதை அவர் ஆழமாக உணர்ந்து, மக்களுக்கு எல்லா வேறுபாடுகளும் கடந்து மக்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்று தன்னுடைய உள்ளுணர்வு நினைத்தார். இப்படியாக போய்கொண்டிருக்க வேளையில் 1974ஆம் ஆண்டு அவர் ஆப்பிரிக்காவிற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல இங்கிருந்து அந்த தியான நிலையங்களை நிறுவுவதற்காக சவாலை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவருடைய ஆன்மீக கற்றல், லர்னிங், அவருடைய பார்வை, அவருடைய நெகிழ்ச்சி, அவருடைய தைரியம், உறுதியான பெண்மணியாக இருந்து, அதாவது அது இரக்கமாக இருந்தாலும் சரி, அன்பான இயல்புடன் சமநிலையாக வைத்து, BK வேதாந்தினுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், ஆழமான அந்த ஆன்மீக உண்மைகளை வழங்கக்கூடிய ஒரு அணுகுமுறை இவரிடம் இருந்தது. அதாவது தைரியம் மற்றும் நம்பிக்கை, ஒரு நபரனுடைய இதயத்தை பேசக்கூடியவராக இருந்திருக்கின்றார். இதனால் தான் இவர் விளைவாக பலரை ஊக்குவித்து, தனிப்பட்ட மாற்றத்தினுடைய பாதையை கிட்டத்தட்ட 80 நாடுகளுக்கு மேல் அவர் பயணம் செய்து விரிவுரை ஆற்றிருக்கின்றார். ஆப்பிரிக்கா முழுவதிலும் சரி, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பியா, இது போல வெஸ்ட், ஈஸ்ட், ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் இது போல ரஷ்யா, கிட்டத்தட்ட அந்த 1980 அந்த பிற்பகுதியில் பிரம்மகுமாரிகளுடைய உலகளாவிய திட்டத்தால் ஈர்க்கப்பட்டு, அந்த குளோபல் ஒரு சிறந்த உலகத்திற்கான அந்த ஒத்துழைப்பு, அந்த சகோதரி வேதாந்தி அவர்கள் உலகளாவிய அந்த கட்டுமானத்தை எளிதாக்கி இருக்கின்றார். பிறகு நைரோபியில் 1991ஆம் ஆண்டில் அருங்காட்சியக மியூசியம், பிறகு 2011 குளோபல் மியூசியம் இது போல விரிவாக்கப்பட்டிருக்கின்றார். இது போல அந்த சர்வ ஆப்பிரிக்கா ரிட்ரீட் சென்டர் நிறுவப்பட்டு, இப்பொழுது பிராந்திய அந்த தலைமையகமாக சகோதரி வேதாந்தி அவர்கள் அங்க அனைவரையும் சரி, அன்புடன் சரி, உபசரிப்புடன் சரி வரவேற்று கொண்டு, அந்த ஆழ்ந்த பிரதிபலிப்பும் சரி, அந்த ஆன்மீக வாழ்வாதாரத்திற்கான கிட்டத்தட்ட 36 மையங்கள் அங்கே நிறுவப்பட்டிருக்கின்றது. இதுபோல ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகள் இந்த அபாரமான சாதனை யாருக்கு தெரியுமா? சகோதரி வேதாந்திக்கு காரணமாக அந்த தலைமைத்துவம் பிறகு தெளிவான பார்வை, கருணை உணர்வு இது போல சொல்லிக்கிட்டே போகலாம். இது போல ஆன்மீக சகோதரி ஆன்மீகத்தை பயன்படுத்தி நடைமுறையில் எல்லாவற்றையும் எந்த பணியும் சரி அவருக்கு பெரிதாகவோ சிறிதாகவோ இல்லாமல் அயராது உழைத்து எளிமையுடன் சரி மக்களை ஒன்றிணைப்பதில் அவரது தனிப்பட்ட ஒரு உதாரணமாக இருக்கின்றார். அவர் அன்புடன் சரி, அவர் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள பலரை அவர்களுடைய நேரம்,
அவருடைய திறன்கள், அவருடைய திறமைகள் இது போல வழங்கி ஊக்கப்படுத்தியிருக்கின்றார். இது மட்டும் கிடையாது. அவர்கள் சமூகங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஆதாரங்கள் இருந்து, இந்த நேரத்தில் பல கண்டத்தில் திட்டங்கள் மேற்கொண்டு கொள்ளப்பட்டிருக்கின்றது. இப்படியாக 1986ஆம் ஆண்டு ஐநா, அதாவது சர்வதேச அமைதி ஆண்டாக அறிவிக்கப்பட்ட பொழுது, சகோதரி வேதாந்தி தலைமை வகித்திருக்கின்றார். அதாவது ஆப்பிரிக்காவில் மில்லியன் நிமிட அமைதி திட்டம், இதுபோல பலவற்றின் மூலமாக அந்த அமைதி பயணத்தை உள்ளடக்கியதாக பலவிதமான அந்த வட்டமேசை மாநாடு, கச்சேரிகள், விரிவுரை நிகழ்ச்சிகள், இதுபோல ஆப்பிரிக்க நாடுகள் அமைதியான முறையில் நடைபெற்று இருக்கின்றது. சொல்லிக்கிட்டு போகலாம். இதுபோல இந்த நேரத்தில் அவர் ஆப்பிரிக்காவில் இருந்து பல தலைவர்களை சந்தித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட கென்யா, லைபீரியா மற்றும் உகாண்டாவினுடைய ஜனாதிபதிகள் இதுபோல எல்லோரையும் சந்தித்திருக்கின்றார். பாருங்கள் எவ்வளவு அழகாக பாபாவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார். இதுபோல நம்முடைய உலகத்தை மாற்றுவதற்காக மிக சிறந்த வழி அமைதியினுடைய விதையை கண்டுபிடிப்பதன் மூலமாக இது தொடங்குகிறது அப்படின்னு சொல்கின்றார். இதுபோல அந்த அமைதியான மையத்தை நமக்குள் கண்டறிவதன் மூலமாக கண்டிப்பாக இது இருக்க முடியும். இதுபோல நம்முடைய முடிவெடுப்பதில் பயனுள்ளதாக இருக்கும். அதன் கூடவே நல்லிணக்கத்தை கொண்டு வருவதில் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் நம்முடைய உலகில் மாற்றத்தை சக்தி வாய்ந்த முறையில் ஊக்குவிக்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இது போல இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இது போல ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகள் 2 ஆண்டுகள் 40 நாடுகளுக்கு சென்று மையங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றார். இது போல பலருக்கு முடியாத காரியமாக தோன்றியது. சகோதரி வேதாந்தி ஆழ்ந்த நம்பிக்கை, தைரியம் இது போல நிறைய சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றார். வாருங்கள், நாம் இப்பொழுது என்ன செய்யலாம்? அவர் தன்னுடைய அலௌகிக வாழ்க்கையை நம்முடன் பாக்கிய விதாத்தம் மூலமாக தொடரப் போகின்றார். இவர் ஆப்பிரிக்கா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தா போல ஆப்பிரிக்கா, நைரோபியா இது போல பிரம்மகுமாரி வேதாந்தி சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை சொல்லப் போகின்றார். நான் முதன்முறையாக நவம்பர் 1965ஆம் ஆண்டு தாதி ஜானகி அவர்களுடன் மதுபன் வந்திருக்கின்றேன். எங்கள் குழுவில் நாங்கள் 8 பேர் இருந்தோம். அதாவது அந்தி மாலை வேளையில் இருக்கும். நாங்கள் அனைவரும் பாபாவை சந்திக்க பாபாவுடைய அறைக்கு சென்றோம். 4 தாமங்களில் ஒரு தாமம் தான் பாபாவுடைய அறை. நாங்கள் அனைவரும் பாபாவின் முன்னால் அமர்ந்தோம். அப்போ பாபா ஒவ்வொருவருக்கும் திருஷ்டி கொடுத்து கொண்டே இருந்தார். அதாவது கண்கள் மூலமாக எல்லோருக்கும் திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். பாபாவுடைய திருஷ்டி ஆத்மாவாகிய என் மேல் பட்ட பொழுது பாபாவுடைய இடத்தில், அதாவது ரோஜா மலர்களுடைய குவியலாக இருந்தது. அதிலிருந்து வெளிச்சமாக வந்து கொண்டே இருந்தது. அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அது மிகவும் சக்திசாலியான காட்சியாக இருந்தது. இது நடந்த விஷயம் பாண்டவமலையில் இருக்கக்கூடிய பாபாவுடைய அறையில. அதற்கு பிறகு பாபா ஒவ்வொருவருக்கும் வரதானத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். நான் பாபாவின் முன்னால் சென்ற பொழுது என்னுடைய லௌகிக அம்மாவும் உடன் இருந்தார். பாபா பேசுவதற்கு முன்னமே என் அம்மா பாபாவிடம், பாபா என் மகளுக்கு திருமணம் செய்து கொள்ளுமாறு நீங்கள் கூறுங்கள் அப்படி என்றார். இவள் திருமணம் செய்ய மறுக்கின்றாள். என்னுடைய அம்மா பக்தி மார்க்கத்தினுடைய குருமார்கள் என்ற பார்வையில் பாபாவை பார்த்து பேசிக்கொண்டே இருந்தார். அதற்கு பாபா, நீங்கள் இப்பொழுது வரை பக்தியில், அதாவது கடவுளிடம் அந்த பதித்த பாவனா வா என்று அழைத்து வந்திருக்கின்றீர்கள். இன்று உங்களுடைய மகள், அதாவது வேதாந்தி பகனை பற்றி சொல்கின்றார். உங்களுடைய மகள் தூய்மையாக இருக்க விரும்புகின்றார் என்றால் ஏன் அவளை நீ தூய்மை இழக்க வைக்க விரும்புகின்றீர்கள்? உங்கள் மகள் ஒருபொழுதும் பதித்தமாக ஆக மாட்டாள். இவள் தூய்மையாக இருந்து உலகத்திற்கு சேவை செய்வாள். அந்த நேரத்தில் பாபா வாயிலிருந்து இந்த வரதானங்கள் நிறைந்த வார்த்தைகள் வந்தனவோ, அவைகள் பிறகு சாகாரமாகி விட்டன.
மகளே, நீ இந்த ஆடை அணிந்தே இருக்க வேண்டும் அப்படி சொல்லிவிட்டார். இப்படியாக வேதாந்தி அவர்கள் சொல்கின்றார், நான் ஞானத்தில் வந்தபொழுது எனக்கு ஞானம் மிகவும் பிடித்தது. ஆனால் நான் உள்ளுக்குள் இந்த பிரம்மகுமாரியுடைய வெண்மை ஆடையை ஒருபொழுது அணிய மாட்டேன் என தீர்மானம் செய்து கொண்டேன். வெள்ளை உடையை. இந்த விஷயம் என் மனதிலே இருந்தது. நான் யாருக்கும், நான் எவருக்கும் இந்த விஷயத்தை சொன்னதே இல்லை. இப்படியாக நான் மதுபனில் சாகார் பாபாவை சந்தித்திக்க அங்க குடிசை இருக்கும். பாபா வரைக்கும் முன்னாடி மேல இருக்கும். அங்கதான் இருப்பாரு பிரம்ம பாபா. சந்திக்க குடிசைக்கு சென்ற பொழுது பாபா திடீரென்று தையல் தைப்பவர் அழைத்து மகளுக்கு 2 ஜோடி ஆடைகள் தைத்து கொடுங்கள் அப்படி என்றார். இந்த ஆடைகளை தைத்து வந்தால் அதனை அணிய மாட்டேன், அப்படியே வைத்து விடுவேன் என உள்ளுக்குள்ளேயே நினைத்துக் கொண்டேன். இப்படியாக 2 மணி நேரம் கழித்து பாபா என்னை கூப்பிட்டு அந்த தைத்த துணிகளை என்னிடம் கொடுத்து, மகளே இந்த ஆடைகளை நீ என்ன செய்யணும், கொண்டு சென்று சீக்கிரம் அணிந்து வந்து பாபாவுக்கு காட்டுங்கள் அப்படின்ட்டு சொன்னார். நான் என்ன செஞ்சேன், நான் கீழ்ப்படிந்துள்ளவளாகி அறைக்கு சென்று அணிந்து வந்தேன். அந்த துணியை அணிந்து பாபாவுக்கு முன் வந்தேன் என்றால் பாபா பார்த்து, மகளே நீங்கள் அம்மாவை போல் தென்படுகின்றீர்கள். இந்த ஆடைகளை சதா அணிந்தே இருக்க வேண்டும் அப்படின்ட்டு பிரம்ம பாபா சொல்லிவிட்டார். நான் அந்த ஆடைகளோடு அகமதாபாத் சென்றேன். இந்த விஷயத்தை நான் ஒருபொழுதும் மறக்க முடியாது அப்படி என்று சொல்கின்றார் தன்னுடைய அலௌகிக விஷயத்தை. பாபா என்னை பிரம்மகுமாரியாக ஆக்கியே விட்டார் சாகாரத்திலே. ஆஹா பாபா ஆஹா, பாபாவுடைய அதிசயம் தான் அதிசயம். அவர்தான் என்னை தன்னுடையவராக்கி மகானாகுவதற்காக வழியை காண்பித்து விட்டார். இதுபோல பாபா தான் என்னுடைய பெயரை என்ன செய்தாரு, வேதாந்தி என்று பெயர் வைத்தே விட்டார். வேதாந்தி. இப்படியாக மதுபன், அதாவது வரதான் பூமியில் நான் முதன்முறையாக அந்த யாத்திரையினுடைய நேரத்தில் மனதினுடைய பல கேள்விகள் இருந்தன. ஆனால் அன்பு நிறைந்த பாபாவின் முதல் பேச்சு வார்த்தையிலே அனைத்து கேள்விகளும் காற்றில் பறந்து விட்டன. என்னுடைய லௌகிக பெயர் ரஞ்சன். என்னுடைய லௌகிக பெயர் என்ன சொல்றாங்க, ரஞ்சன். பாபா என்னிடம், மகளே நீங்கள் வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றுடைய பயிற்சியினுடைய மிகவும் செய்திருக்கின்றாய். ஆனால் பாபா உங்களுக்கு வேதங்களுடைய கடைசியை தந்து கொண்டிருக்கின்றார். அந்த வேதங்களுடைய கடைசி கடவுள் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்து விட்டார். பாபா உங்களை வேதங்களுடைய கடைசியை அறியக்கூடிய வேதாந்தி என்றே விழித்து அழைப்பார். இந்த விதமாக என்னுடைய பெயரினை பாபா விதிபூர்வம் ஆக்கினார். அதாவது ரஞ்சனிலிருந்து வேதாந்தி ஆக்கி விட்டார். பிறகு பாபா, மகளே நீங்கள் மேகமாகி பொழிவீர்களாக, இல்லை அப்படியே சென்று விடுவீர்களா, அதாவது ஞானத்தினுடைய சேவை செய்வீர்களா அப்படின்னு கேள்வி கேட்டு விட்டார் ரஞ்சன் குழந்தையிடம். இப்பொழுது நான் வாபஸ் வீட்டிற்கு செல்வதற்கான நேரமும் வந்து விட்டது. நான் மீண்டும் வாபஸ் வீட்டிற்கு வந்து விட்டேன். ஆனால் படிப்பில் என் மனம் ஈடுபடவே இல்லை. பாபாவுடைய வரதானங்கள் நிறைந்த வார்த்தைகள் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. இப்படியாக அடிக்கடி அதே காட்சி என்னுடைய கண்கள் முன்னால் சுற்றி கொண்டே இருந்தது அப்படின்று தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதே தெய்வீக அந்த அலௌகிக விஷயங்கள் நினைவில் வந்து கொண்டே இருந்தன. இப்பொழுது நான் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டே ஆக வேண்டும், அவ்வளவுதான். இப்படியாக என்னுடைய மனதில் இதே எண்ணங்கள் தான் அடிக்கடி வந்து கொண்டே இருந்தன. இதன் கூடவே சிவபாபாவுடைய நினைவு மிகவும் வந்து கொண்டே இருந்தது.
நான் பறந்து பாபாவிடம் சென்று விட வேண்டும் அப்படி என்ற கவர்ச்சி எனக்குள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. என்னுடைய லௌகிக படிப்பிலிருந்து கூட சீக்கிரமே விடுபடவும் மனமும் விரும்பியது. போதும், இனி இந்த நேரத்தை ஈஸ்வரிய சேவையில் வெற்றிகரமா ஆக்க வேண்டும். எனவே எனக்கு எண்ணம் வந்து கொண்டே இருந்தது. இப்படியாக 6 மாதத்திற்குள்ளாகவே குடும்பத்தினருக்கு புரிய வைத்து, நான் ஈஸ்வரிய சேவையில் வந்து சேர்ந்து விட்டேன். பாபாவுடைய வரதானங்களே என்னை வாழ்த்துவதற்கான உண்மையான வழி காட்டியிருக்கின்றது. அதனால் என்னுடைய வாழ்க்கை மிகவும் உயர்ந்ததாகவும், தலை சிறந்ததாகவும் ஆகிவிட்டது. இதுபோல தன்னுடைய அலௌகிக வாழ்க்கையை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதனால் இன்று வரை எனக்கு இந்த அனுபவம் ஆகிக் கொண்டே தான் இருக்கிறது. அதனால் பாபா எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். அது என்ன வார்த்தை என்றால், இப்பொழுது சிங்கமாகி கர்ஜனை செய்ய வேண்டும் என அடிக்கடி பாபா சொன்னார். இப்படியாக பாபாவினுள் ஞானத்தினால் வளர்க்கக்கூடிய அதிசய சக்தி இருந்தது. அந்த உண்மையான அம்மா, அப்பாவினுடைய அன்பு என்றால் என்ன என்பதை நான் பாபாவிடம் அடைந்தேன். இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், என் மனதில் என்னவெல்லாம் எண்ணங்கள் வந்தனவோ, அவைகள் முன்னமே பாபாவிற்கு தெரிந்து விடுகிறது. என் வாழ்வினுடைய எதிர்காலம் கூட பாபாவுடைய கண்களின் முன்னமே தெளிவாக இருந்தது. அடிக்கடி பாபா சொல்வார், "மகளே, நீங்கள் வேலை செய்து, செல்வத்தினால் சேவை செய்து, சத்தியுகத்தினுடைய பணக்காரராக விரும்புகின்றீர்களா? ஆனால் பாபாவுக்கோ உங்கள் பணம் தேவையில்லை. பாபாவிற்கோ உங்களைப் போன்ற மகள் தான் தேவை" அப்படி என்று சொன்னார். இது மட்டுமா? பாபா அந்த லௌகீக பந்தனங்களுடைய விஷயங்கள் சொல்வது என்றாலே, அதாவது ஆட்டினைப் போல் ஆட்டை எப்படி சொல்லலாம்? பே பே என்று செய்வதாக என்று சொன்னார். அதனால் இப்பொழுது சிங்கமாகி கர்ஜனை செய்யுங்கள் அப்படி என்றார். இந்த விதமாக பாபா என்னை நிர்பந்தனமாக்கி விட்டார். அது மட்டுமா? நான் சமர்ப்பணமாகி சேவை செய்ய ஆரம்பித்தேன். இப்படியாக இப்படியாக நம்முடைய ஆன்மீக மூத்த ராஜயோகினி சகோதரி வேதாந்தி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பாபா என்னை நிர்பந்தனமாக்கி விட்டார். அதன் கூடவே சமர்ப்பணமாகி சேவை செய்து கொண்டிருக்கிறார். இன்று நாள் வரையும் சரி. இப்படியாக தன்னுடைய அலௌகிக கதையை நம்மிடம் எப்படி சிங்கத்தினைப் போல கர்ஜனிக்க வேண்டும் ஞானத்தை அப்படி என்று பிரம்ம பாபாவுடைய வரதானங்களை வாங்கிக் கொண்டு சிவபாபாவுடைய ஞானத்தினை பெற்று இன்றாலும் சரி சேவை செய்து கொண்டு வருகிறார். அவருடைய லௌகீக சகோதரி சந்திரிகா தீதி இப்பொழுது பிரம்மகுமாரியுடைய ஈஸ்வர விஸ்வவித்யாலயத்தினுடைய யூத் விங்கு அதுல வந்து தலைமை நிர்வாகியா இருக்கின்றார். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இவருடைய வாழ்க்கையை வரலாறு பற்றி. இப்பொழுது இது மட்டும் போதும். அச்சா, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மாக்களும் தன்னுடைய அலௌகிக வாழ்க்கையை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் சரி. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா யார் தெரியுமா? பிரம்மகுமாரி வேதாந்தி தீதி சகோதரி. பாருங்கள், அவரை பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொண்டு அவர் எப்படி பாபாவுக்கு உதவியா இருக்கிறார் இன்றளவும் சரி பார்க்கலாம் வாருங்கள். மூத்த ராஜயோகினி வேதாந்தி, அதாவது ராஜயோக டீச்சர். இப்ப எங்க இருக்கிறார் அப்படின்றால் ஆப்பிரிக்காவில் உள்ள பிரம்மகுமாரிகளுடைய பிராந்திய இயக்குனராக இருக்கின்றார். இவர் பிறந்த ஊர் வந்து குஜராத், இந்தியாவில் பிறந்தார். இவர் குஜராத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பிறகு, அதாவது BA தத்துவம் மற்றும் உளவியல் இது போல இளங்கலை பட்ட பெற்று அவர் என்ன செய்தாரு? பிரம்மகுமாரிகள் ஈஸ்வர விஸ்வவித்யாலயத்திற்காக போதனைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில். இப்படியாக இந்த பிரம்மகுமாரிகளுடைய ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில்
ராஜஸ்தானில் மவுண்ட் அபுல் இருந்தாலும், தலைமையிடமாக கொண்டாலும், அவருடைய பார்வை முக்கியமாக பிரம்மகுமாரியுடைய ஆன்மீக போதனைகளை அனைத்து மக்களுக்கும் சரி, மதிப்புமிக்க அந்த கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகள், அந்த ஆன்மீகத்தினுடைய அடித்தளமாக ஒன்றுபடுவதை அவர் ஆழமாக உணர்ந்து, மக்களுக்கு எல்லா வேறுபாடுகளையும் கடந்து, மக்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படி என்று தன்னுடைய உள்ளுணர்வு நினைத்தார். இப்படியாக போய்க் கொண்டிருக்க வேளையில் 1974ஆம் ஆண்டு அவர் ஆப்பிரிக்காவிற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல இங்கிருந்து அந்த தியான நிலையங்களை நிறுவுவதற்காக சவாலை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவருடைய ஆன்மீக கற்றல், லர்னிங், அவருடைய பார்வை, அவருடைய நெகிழ்ச்சி, அவருடைய தைரியம், உறுதியான பெண்மணியாக இருந்து, அதாவது அது இரக்கமாக இருந்தாலும் சரி, அன்பான இயல்புடன் சமநிலையாக வைத்து, பி.கே. வேதாந்தினுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், ஆழமான அந்த ஆன்மீக உண்மைகளை வழங்கக்கூடிய ஒரு அணுகுமுறை இவரிடம் இருந்தது. அதாவது தைரியம் மற்றும் நம்பிக்கை, ஒரு நபரினுடைய இதயத்தை பேசக்கூடியவராக இருந்திருக்கின்றார். இதனால் தான் இவர் விளைவாக பலரை ஊக்குவித்து, தனிப்பட்ட மாற்றத்தினுடைய பாதையை கிட்டத்தட்ட 80 நாடுகளுக்கு மேல் அவர் பயணம் செய்து விரிவுரை ஆற்றியிருக்கின்றார். ஆப்பிரிக்கா முழுவதிலும் சரி, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பியா, இதுபோல வெஸ்ட், ஈஸ்ட், ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் இதுபோல ரஷ்யா, கிட்டத்தட்ட அந்த 1980 அந்த பிற்பகுதியில் பிரம்மகுமாரிகளுடைய உலகளாவிய திட்டத்தால் ஈர்க்கப்பட்டு, அந்த குளோபல் ஒரு சிறந்த உலகத்திற்கான அந்த ஒத்துழைப்பு, அந்த சகோதரி வேதாந்தி அவர்கள் உலகளாவிய அந்த கட்டுமானத்தை எளிதாக்கி இருக்கின்றார். பிறகு நைரோபியில் 1991ஆம் ஆண்டில் அருங்காட்சியக மியூசியம், பிறகு 2011ல் குளோபல் மியூசியம் இதுபோல விரிவாக்கப்பட்டிருக்கின்றார். இதுபோல அந்த சர்வ ஆப்பிரிக்கா ரிட்ரீட் சென்டர் நிறுவப்பட்டு, இப்பொழுது பிராந்திய அந்த தலைமையகமாக சகோதரி வேதாந்தி அவர்கள் அங்க அனைவரையும் சரி, அன்புடன் சரி, உபசரிப்புடன் சரி வரவேற்றுக் கொண்டு, அந்த ஆழ்ந்த பிரதிபலிப்பும் சரி, அந்த ஆன்மீக வாழ்வாதாரத்திற்கான கிட்டத்தட்ட 36 மையங்கள் அங்கே நிறுவப்பட்டிருக்கின்றது. இதுபோல ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகள் இந்த அபாரமான சாதனை யாருக்கு தெரியுமா? சகோதரி வேதாந்திக்கு காரணமாக அந்த தலைமைத்துவம் பிறகு தெளிவான பார்வை, கருணை உணர்வு இதுபோல சொல்லிக்கிட்டே போகலாம். இதுபோல ஆன்மீக சகோதரி ஆன்மீகத்தை பயன்படுத்தி நடைமுறையில் எல்லாவற்றையும் எந்த பணியும் சரி அவருக்கு பெரிதாகவோ சிறிதாகவோ இல்லாமல் அயராது உழைத்து எளிமையுடன் சரி மக்களை ஒன்றிணைப்பதில் அவரது தனிப்பட்ட ஒரு உதாரணமாக இருக்கின்றார். அவர் அன்புடன் சரி அவர் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள பலரை அவர்களுடைய நேரம், அவருடைய திறன்கள், அவர்களுடைய திறமைகள் இது போல வழங்கி ஊக்கப்படுத்தியிருக்கின்றார். இது மட்டும் கிடையாது. அவர்கள் சமூகங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஆதாரங்கள் இருந்து, இந்த நேரத்தில் பல கண்டத்தில் திட்டங்கள் மேற்கொண்டு கொள்ளப்பட்டிருக்கின்றது. இப்படியாக 1986ஆம் ஆண்டு ஐநா அதாவது சர்வதேச அமைதி ஆண்டாக அறிவிக்கப்பட்ட பொழுது, சகோதரி வேதாந்தி தலைமை வகித்திருக்கின்றார். அதாவது ஆப்பிரிக்காவில் மில்லியன் நிமிட அமைதி திட்டம், இதுபோல பலவற்றின் மூலமாக அந்த அமைதி பயணத்தை உள்ளடக்கியதாக பலவிதமான அந்த வட்டமேசை மாநாடு, கச்சேரிகள், விரிவுரை நிகழ்ச்சிகள், இதுபோல ஆப்பிரிக்க நாடுகள் அமைதியான முறையில் நடைபெற்று இருக்கின்றது. சொல்லிக்கிட்டு போகலாம். இதுபோல இந்த நேரத்தில் அவர் ஆப்பிரிக்காவில் இருந்து பல தலைவர்களை சந்தித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட கென்யா, லைபீரியா மற்றும் உகாண்டாவினுடைய ஜனாதிபதிகள் இதுபோல எல்லோரையும் சந்தித்திருக்கின்றார். பாருங்கள் எவ்வளவு அழகாக பாபாவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார். இதுபோல நம்முடைய உலகத்தை மாற்றுவதற்காக மிக சிறந்த வழி அமைதியினுடைய விதையை கண்டுபிடிப்பதன் மூலமாக இது தொடங்குகிறது அப்படின்னு சொல்கின்றார். இதுபோல அந்த அமைதியான மையத்தை நமக்குள் கண்டறிவதன் மூலமாக கண்டிப்பாக இது இருக்க முடியும். இதுபோல நம்முடைய முடிவெடுப்பதில் பயனுள்ளதாக இருக்கும்.
அதன் கூடவே நல்லிணக்கத்தை கொண்டு வருவதில் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் நம்முடைய உலகில் மாற்றத்தை சக்தி வாய்ந்த முறையில் ஊக்குவிக்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இது போல இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இது போல ஆப்பிரிக்கால உள்ள நாடுகள் 2 ஆண்டுகள் 40 நாடுகளுக்கு சென்று மையங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றார். இது போல பலருக்கு முடியாத காரியமாக தோன்றியது. சகோதரி வேதாந்தி ஆழ்ந்த நம்பிக்கை, தைரியம் இது போல நிறைய சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றார். வாருங்கள், நாம் இப்பொழுது என்ன செய்யலாம்? அவர் தன்னுடைய அலௌகிக வாழ்க்கையை நம்முடன் பாக்கிய விதாத்தம் மூலமாக